சைவ பலி கொடுக்கறத பற்றி பார்க்கலாம் வாங்க. அது என்ன சைவ பலி? பொதுவாக குலதெய்வ கோயில்களில் அம்மனுக்கு முன்னாடி கோழி, ஆடு அப்படின்னு சொல்லிட்டு பலி கொடுக்கறது வழக்கம். ஆனால் எல்லா அம்மன் கோயில்கள்லேயும் அந்த மாதிரி பண்ண முடியாது. அந்த மாதிரி பண்ண முடியாத கோயில்களில் சைவ பலி அப்படின்னு சொல்லிட்டு எலுமிச்சம்பழத்தை தான் பலியாக கொடுக்குறாங்க. அது எலுமிச்சம்பழத்தில் வெளிப்புறமாக இருக்கிறது தோலாகவும், அது உள்பக்கம் பழத்தோடு இருக்கிற அந்த பகுதி மாமிசமாகவும், எலுமிச்சம்பழத்தோட சாறு ரத்தமாகவும் பாவிச்சு அதை சைவ பலியாக கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மன் சூலாயுதம் இருக்கும் பாருங்கள், அதில் அம்மனுக்கு சொருகி வைப்பாங்க. அதுக்கப்புறம் மாலை போடுவாங்க. ஒரு சிலர் நிறைய வழிகளில் அம்மனுக்கு இந்த எலுமிச்சம்பழத்தை காணிக்கையாக கொடுக்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்த சூலத்தில் சொருகிறத பற்றி பார்ப்போம். இது எதுக்கு சொருகி வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஆயுதம் அப்படின்னாலே அது ரத்தம், பலி இந்த மாதிரி கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. அந்த காலத்தில் விவசாயம், தொழிற்சாலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த மாதிரி இதில் பணி புரிஞ்சிட்டு வந்ததால் அவங்களுக்கு எந்த ஆபத்தும் எந்த தீங்கும் வந்துடக்கூடாது, உயிர் பலி எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க குலதெய்வ கோயில்களில் எலுமிச்சம்பழத்தை சூலத்தில் சொருகி வச்சு வழிபட்டுட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மன் கோயிலில் வச்சுருக்க சூலாயுதமும் ஒரு ஆயுதமாக தான் இருக்குது. அந்த ஆயுதத்தால் அங்கே வர்ற மக்களுக்கு எந்த தீங்கும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக சோழர்கள் காலத்திலேருந்தே எலுமிச்சம்பழம் சொருகி வைக்கிற பழக்கம் இருந்துட்டு வருது. அப்படி எலுமிச்சம்பழத்தை நம்ம சூலத்தில் சொருகும்போது ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயே விச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த சூலத்தில் சொருகும்போது நமக்கு முப்பெரும் தேவியரோட அருள் கிடைக்கும். அதாவது லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி இவங்களோட இந்த முப்பெரும் தேவியரோட அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது. அந்த மந்திரத்தில் வர ஐம் என்பது சரஸ்வதியையும், ஹ்ரீம் என்பது லக்ஷ்மி தேவியையும், க்ளீம் என்பது பார்வதி தேவியையும், அதாவது காளியையும் குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இறுதியாக வர அந்த சாமுண்டாய விச்சே அப்படின்னா அது அந்த சரஸ்வதி கடாட்சம், லக்ஷ்மி கடாட்சம், பார்வதி கடாட்சம், இந்த மூவரோட முப்பெரும் தேவியரோட அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ஐதீகமாக கருதப்படுது. இந்த எலுமிச்சம்பழம் பலி கொடுக்கறதால நம்ம அந்த கோயிலோட சாகித்யம் காக்கப்படுது அப்படின்ற ஒரு ஐதீகமாகவும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக சூலத்தில் எலுமிச்சம்பழத்தை சொருகி வைக்கிறது நன்மை தரும். அதுக்கப்புறம் மாலை, கோயிலுக்கு எலுமிச்சம்பழம் மாலையாக வாங்கிட்டு போகிறது பெஸ்ட்டா இல்லை உதிரி பழமாக கொடுக்கறது சிறந்ததா அப்படின்ற கேள்விக்கு எனக்கு உதிரி பழமாக கொடுக்கறது தான் சிறந்தது அப்படின்னு தான் தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மாலைகள் நம்ம ஓட்டை போட்டு அதில் அந்த நம்ம அதை கோக்குற ஊசி, அந்த சணல் எல்லாமே அந்த நூல் அதெல்லாம் நிறைய பாக்டீரியா இருக்கும். அதில் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு தெரியாது. அதை கோர்த்து வச்சு மணிக்கணக்கில் நம்ம விடும்போது அந்த எலுமிச்சம்பழத்தில் பாக்டீரியா ஃபார்ம் ஆகிடும். அதை நம்ம எங்கெங்கேயோ வச்சு எப்படியோ கொண்டு போயிட்டு சாமி மேலே சாத்திட்டு திருப்பியும் அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அது கன்ஃபார்மாக பழங்களில் ஓட்டை இருந்தாலே அதில் பாக்டீரியா ஃபார்ம் ஆகிடும். அதுவே நம்ம முழு பழமாக கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த காலங்களில் கோயிலுக்கு போகும்போது நமக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்து பிரசாதமாக கொடுத்து அதை வீட்டில் கொண்டு போய் வைங்க, இல்லை ஜூஸ் போட்டு உங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் குடிங்க, இல்லை நீங்கள் தலையில் தேய்ச்சி குளிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அந்த பழத்தை வாங்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நமக்கு ஏதோ பரிசு கிடைச்ச மாதிரி. அதை வீட்டில் நம்ம அதெல்லாம் செய்யும்போது நம்ம உடம்புல இருக்கிற சோர்வு, நோய், அப்புறம் திருஷ்டி எல்லாம் போன மாதிரி ஒரு ஃபீல் வரும். அது கொஞ்ச நாளைக்காவது அந்த ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி நம்ம உதிரி பழங்களை வாங்கிட்டு போயிட்டு அதை இத்தனை பழத்தில் சாமி முன்னாடி வச்சு படைக்க சொல்லிவிட்டு பக்தர்கள் எல்லாருக்கும் கொடுங்க மீதி பழம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ எண்ணிக்கையில் பழம் வாங்கிட்டு போகிறோமோ அதுலேருந்து 3 பழம், 1 பழம் இல்லை 5 பழம் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடலாம். வாங்கிட்டு வந்துட்டு அதை பூஜை அறையில் வைக்கிறது, நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிறது, அதுக்கப்புறம் தலையில் தேய்ச்சி குளிக்கிறது, அப்புறம் அந்த மாதிரி நம்ம கல்லா போட்டியில் போட்டு வைக்கிறது, பிஸ்னஸ் தொழில் இருக்கிற இடத்துங்களில் வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலைகளை அதை வச்சு பார்த்துக்கலாங்க. அது மட்டும் இல்லை, இந்த எலுமிச்சையை வச்சு நிறைய 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 பரிகாரங்களும் சாஸ்திர சம்பிரதாயங்களும் கருதப்படுது, பண்ணிக்கிட்டு தான் வராங்க. இந்த நலம் காக்கும் எலுமிச்சையை வச்சு நல்லதை மட்டுமே செஞ்சு நலம் பெறுவோம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். பாய்.